நாங்கள் ஒரு கமிட்டி போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசாமல் நீங்கள் எங்ககிட்ட டைரெக்டாக வந்து பேசுகிறதுனா எங்கள் கமிட்டியை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்கன்னு தானே அர்த்தம். இல்லை நீங்கள் அவங்கள கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த தகவலை எந்த ஊடகமும் சொல்லலை. பேசுறது வாஸ்தவம். கனிமொழி வரேன் பார்க்கணுன்னு சொன்னால் பார்ப்பாங்க. ஆனால் என்ன கன்வே ஆச்சுன்னா இந்த இதை வந்து நீங்கள் ஒதுக்கிட்டு அந்த கமிட்டியை ஒதுக்கிட்டு நேரடியாக வந்து திமுக டெல்லியில் வந்து பேசோன்னா அதை விரும்பலை. நீங்கள் தொடர்ந்து அங்கே போய் பேசுங்கன்ட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஆட்சியில் அதிகாரத்தில் கொடுத்தா என்ன உங்களுக்கு? மற்ற எல்லா மாநிலத்திலும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க கூட்டணி, ஏன் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்கார் ராகுல் காந்தி. இன்னொரு முக்கியமான விஷயம் நேற்றுல என்னன்னா, அந்த 42 பேரை வச்சு டெல்லியில் ஒரு மீட்டிங் போட்டாங்க தெரியுங்களா? மல்லிகார்ஜுன் கார்கேவும் ராகுல் காந்தியும். ரொம்ப கரைச்சலாக இருந்தது இல்லை இங்கே, ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட்டு. அந்த மீட்டிங்கில் தனித்தனியாக தான் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. புகைப்படத்துக்காக எல்லாரையும் சேர்த்து அது ஒரு ஃபோட்டோ, அது சும்மா எல்லாரையும். ஆனால் கருத்து கேட்பு, ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றர்கள், டிஎம்கே ஒற்றர்கள் இருக்காங்க, யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க. செல்வ பெருந்தகையை உள்ளவே சேர்க்கலையே. நார்மலாக மாநில கட்சி தலைவரை உள்ளே உட்கார வச்சுருக்கணும்ல. 3 பேர் தான் இருந்திருக்காங்க அந்த ரூமில். மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி, கிரீஷ் சோடங்கர், இந்த 3 பேர் தான் இருந்திருக்காங்க. அந்த 3 பேருக்கு தான் தெரியும். எனக்கு வந்த தகவல் என்னன்னா 42 பேர் போய் பேசியிருக்காங்க. அதில் 29 பேர் ஆட்சியில் அதிகாரத்தில் நம்ம பங்கு கேட்கணும், திமுக விட அதிகமான இடங்களை நம்ம கேட்கணும், குறைச்சினே போகக்கூடாது அப்படின்ற கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 42 இல்லை 21க்கு மேலே போனாலே பெரும்பான்மை தானே.